வணக்கம். என்னுடைய தமிழக மக்கள், என் சகோதர சகோதரிகள், தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, என்ன பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் என்னுடைய தமிழக மக்கள் நான் பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் நான் அந்த வீடியோ பேசி போட போகிறேன். என்னுடைய தமிழக மக்கள் நான் அந்த பேசக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக பார்த்து எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். ஒரு படம் 2.5 மணி நேரம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சீரியல் பார்க்குறோம். அதே மாதிரி 1 மணி நேரம் எனக்காக நான் எல்லாருக்கிட்டையும் தாழ்மையோடு என்னுடைய இந்திய மக்கள், என் தமிழ் மக்கள்கிட்ட நான் பணிவோடு கேட்டுக்கிடுறேன். நீங்கள் எல்லாரும் நான் பேசி முடிக்கிறத நீங்கள் கடைசி வரை நீங்கள் பார்த்து நான் சரியாக பேசுகிறேன்னா இல்லை தவறாக பேசுகிறேன்னா அப்படிங்கிறத நான் தப்பாக பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய தமிழக மக்கள், என் மக்கள் எனக்கு என்ன நீங்கள் பனிஷ்மெண்ட் தந்தாலும் நான் அதை நான் ஏற்றுக்கிடுவேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முதல் வணக்கம் என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இரண்டாவது வணக்கத்தை அம்ஷா ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய மூன்றாவது ராஜ்நாத் சிங் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான்காவது என்னுடைய அண்ணாமலை தம்பி அவர்களுக்கு நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மூன்றாவது எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான்காவது நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஐந்தாவது என்னுடைய தமிழக முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆறாவது உதயநிதி ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா ஒரு முதலமைச்சருடைய மகனாக வளர்ந்து ஒரு துணை முதல்வராக ஆன ஒரு துணை முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்த்து உங்கள் அப்பன் வீட்டு சொத்தையா நீங்கள் தருகிறீர்கள் என்று கேட்ட ஒரு அருமையான ஒரு துணை முதல்வர் என்னுடைய உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இந்த நாடு எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த நாடு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக தொழில் செய்பவர்கள், ஒரு கடைகள் வியாபாரமோ இல்லை விவசாயமோ எந்த ஒரு தொழில்களை எடுத்துக்கிட்டாலும் எந்த அளவுக்கு வளர்ந்த பாதையில் அம்மா இருக்கும்போது இந்த தமிழகம் இருந்தது. ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு மன வேதனை இல்லாத ஒரு தொழிலை செய்து அவர்கள் நிம்மதியாக எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்க போகிறேன். இதை என்னுடைய தமிழக மக்கள் நான் பேசுகிறத நான் பணிவோடு பேசுகிறேன். நீங்கள் என்னுடைய தமிழக மக்கள் இந்த வீடியோவை 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக நான் பேசி என்ன முடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு சீரியல், ஒரு படம் ஓடுனா நம்ம அந்த படத்தை கண்டிப்பாக 2.5 மணி நேரம் ஒரு ஷோ பார்க்குறோம். நான் என்னுடைய என் மக்களுக்காக நான் பேசுகிறேன். என் மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக நான் பணிவோடு பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் வல்ல எம்பெருமாள் பெருமாளுடைய துணையாலையும்
ஜீசஸ் ஆண்டவர் துணையாலையும் எல்லாம் வல்ல இன்ஷா அல்லாஹு அக்பர் இறைவன் அருளாலையும் நான் என்னுடைய மக்களுக்கு பணிவான வார்த்தைகளோடு நான் பேச போகிறேன். இன்னைக்கு நீங்க முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிலுமே நடக்கல. திமுக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி இவங்க மட்டும்தான் சம்பாத்தியம் பண்றாங்க கோடிக்கணக்கில். ஒரு உதாரணத்துக்கு பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஐயா இங்க ராதாபுரம் கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கல் மண் ஜல்லிகளெல்லாம் அடிச்சு உடைச்சி அள்ளி எடுத்து கொண்டு போறாங்க. அவங்க 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிறு தொழில் செய்யக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு சிட்டாவட்டிக்கு வாங்கி ஒரு கடையை வச்சிருப்பாங்க. அந்த கடைகளில் போய் நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டமோ இல்லை திருநெல்வேலி மாவட்டமோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கேயுமே எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க. சென்னையிலே நீங்கள் எத்தனையோ கோடி பேர் கடை வச்சிருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்டலாம் போய் உங்களுடைய ஆட்கள் பேட்டி எடுத்தாங்கன்னு சொன்னால் யாருமே பிஸ்னஸ் நடக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1000 பேர்கிட்ட பேட்டி எடுத்தாச்சுன்னா 999 பேர் நாங்கள் தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு இப்போ உங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னுடைய மக்கள் ஆதரவோட, என் மக்கள் மேல் நம்பிக்கை, என்னுடைய தெய்வங்கள் மேல் நம்பிக்கையில் வச்சு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ நான் குறை சொல்லணும் அப்படிங்கிற இதில் நான் பேசலை. ஐயா, நான் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி பக்கத்தில் விஸ்வநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த விஸ்வநாதபுரம் ஊரில் நான் ஒரு டைல்ஸ் கடை வச்சிருக்கிறேன் ஐயா. எனக்கு ஆரம்ப காலத்தில் என்னுடைய தொழில் பைக் மெக்கானிக்கல், 2 வீலர் மெக்கானிக்கல்னா. அதுக்கு பிறகு ஒரு டைல்ஸ் கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் ஐயா. இந்த டைல்ஸ் கடையோடு சேர்த்து லேண்டுகள், அதாவது யாராவது கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அவங்களுடைய இடத்த விற்று நான் அவங்களுக்கு ரூபா கொடுப்பேன் ஐயா. ஒரு 3 மாதம் 4 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு நான் வாங்குவேன் ஐயா. இது என்னுடைய தொழில். இந்த தொழில் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல நடக்காம கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா, நான் வீட்டில இருந்து காலையில வரும்போது பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது, ஐயா இன்னைக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு சப் ரிஜிஸ்டர் இருக்கணும். அவங்க இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம டாக்குமெண்ட் பதிய முடியும். கடவுளே லஞ்சம் வாங்குறவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நான் கடைக்கு வரக்கூடிய நிலைமையில இந்த தமிழக மக்கள் அந்த நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஐயா. ஐயா, ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் உயிரோட இருக்கும்போது அந்த தாய் தகப்பனுக்கு ஏற்கனவே நான் இதை முன்னெடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு முறை தாயும் தகப்பனும் உயிரோட இருக்கும்போது ஒரு 3 ஏக்கர் இடம் இருக்கும். அவங்களுக்கு விவசாய இடமோ இல்லை ஒரு வீட்டு மனைக்கு கொடுக்கக்கூடிய இடமோ இருக்கும் ஐயா. தாய்க்கும் தகப்பனுக்கும் வயசான உடனே அந்த 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அந்த இடத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போய் பிரித்து கொடுக்கறது யாராக இருந்தாலும் வழக்கம் ஐயா. ஏன்னா நம்ம இறந்ததுக்கு பிறகு பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது. நம்ம உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவாங்க. அண்ணன் எனக்கு முன்ன வேணும்பாங்க, தம்பி எனக்கு முன்ன வேணும்பாங்க, தங்கச்சி எனக்கு முன்ன வேணும்பாங்க. அப்போ தாயும் தகப்பனும் அம்மா அங்கே பாரு என்னென்ன மாதிரி தான் பங்கு வைக்க முடியும், நீங்கள் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அந்த 3 குழந்தைகளும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிடுவாங்க ஐயா. அதை பிரித்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணங்கள் ஆகி பிள்ளைங்களாகி தனித்தனி குடும்பமாக ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும் போது அந்த இடத்த பிரச்சனையில் தான் ஐயா முடியும், பங்கு வைக்க முடியாது ஐயா. அப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த இடத்த பதியெல்லாம் நம்ம 3 பேருக்கும் பிரித்து எழுதலான்னு சொல்லி போய் எழுதியாச்சுன்னு சொன்னால் 3 பேருக்கு நாங்கள் பிரித்து எழுதி தாரோம். ஆனால் பாதையை நான் என்ன பண்ண முடியாது, காமிச்சு உங்களுக்கு எழுதி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். இது என்னையா நியாயம்?
ஒரு தாய் தகப்பன் இருக்கும்போது உங்களுக்கு மேலே சைடு, உனக்கு கீழே சைடு, உனக்கு தெற்கு சைடுன்னு சொல்லி இடத்த சொல்லி சென்டரில் ஒரு பாதையும் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாதானையா நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க பிறந்து ஒரு கல்யாண காட்சிகள் நல்ல காட்சிகள் வரும்போது அந்த இடத்த விற்று அந்த பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியும். ஒரு ஸ்கூலோ காலேஜுக்கோ ஒரு ஃபீஸ் கட்ட முடியும். ஒரு முதியோர்கள் வந்து வீட்டில் இருந்து உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னு சொன்னால் எப்படியா இது நடக்கும்? இதுக்கு என்ன என்ன நீங்கள் என்னுடைய ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அவங்க தலைமை செயலகத்தில் ஒரு தீர்மானத்தை வச்சு எல்லா அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு மக்கள் தமிழக மக்கள் இதனால் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த பிள்ளைங்களை அவங்க நல்லபடியாக கட்டி கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க கோர்ட்டில் கேஸ் இருந்தால் கூட அம்மா தீர்மானம் வச்சு ஜட்ஜ் ஐயாக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி என்னுடைய மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, அந்த இடங்களை விற்றாதான் அவங்க வாழ்வாதாரம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு கோரிக்கையை வச்சு தீர்மானத்தை வச்சு கண்டிப்பாக இதை நிறைவேற்றிருப்பாங்க. உங்களுக்கு ஐயா உங்கள்கிட்ட ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு அந்த திராணி இல்லை, உங்களுக்கு செய்கிறதுக்கு திறமை எதுவுமே இல்லை ஐயா உங்ககிட்ட. ஏன்னா அம்மானா இதை செஞ்சுருப்பாங்க ஐயா, ஆனால் உங்களுக்கு செய்கிறதுக்கு உள்ள திறமை இல்லை. அதாவது ஜட்ஜி ஐயாவுக்கும் குழந்தைங்க இருப்பாங்க, ஆண் குழந்தைங்க இருப்பாங்க, பெண் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களும் நாளைக்கு நம்ம ரிட்டையர்ட் ஆகி போயாச்சுன்னு சொன்னால் நம்ம ஊரில் ஒரு 10-20 சென்ட் இடம் இருக்குது, அந்த இடத்த விற்று நம்ம பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களையும் கட்டி கொடுக்கலாம், ஒரு பையனை படிக்க வைக்கலாங்கிற ஒரு கனவோடு அவங்க ஜட்ஜி ஐயா ஹைகோர்ட் ஜட்ஜி ஐயா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது மனிதனுடைய இயல்பு, எல்லாருடைய இயல்பு ஐயா. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 சென்ட் 10 சென்ட் லேண்டுகளை ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் தமிழக அரசு பதிவு பண்ணி கொடுத்த ஃப்ளாட்டை திரும்ப அவங்க ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு விசேஷத்துக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு எழுத போயாச்சுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அன்அப்ரூவலில் இந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்கிறீங்க, அதனால் இந்த ஃப்ளாட்டை நாங்கள் பதிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா அவங்க சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும் ஐயா, தமிழக அரசு தானையா அந்த 5 சென்டையும் பதிஞ்சு கொடுத்து நீங்கள் தனி சப்டிஷன் பண்ணி தனியாக பட்டா போட்டு ஸ்டாம்ப் பேப்பருக்கு ரூபா வாங்கியிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் வாங்கி எல்லாமே நீங்கள் தானையா பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அப்போ அந்த 5 சென்ட் இடத்தையும் விற்று ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறது தப்பா ஐயா? இல்லை நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருக்கு ஐயா? நீங்கள் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்க ஐயா. அந்த 5 சென்ட் இடம் தான் ஐயா, அவங்களுக்கு வேற எந்த ஒரு வருமானமும் இல்லையா, வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க ஐயா, அவங்களுக்கு வேற எந்த ஒரு வருமானமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, எதுவுமே இல்லையா, சும்மா இருக்காங்க ஐயா. 5 சென்ட் இடமும் வேல்யூஃபுல்லான இடத்துல இருக்குயா. ஒரு சென்ட் 5 லட்ச ரூபா வச்சு 25 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா 2 பிள்ளைங்களுக்கும் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து 2 பிள்ளைங்களுக்கும் 2.5 லட்ச ரூபாய் செலவும் பண்ணி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க ஐயா. அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் அன்அப்ரூவல் பிளாட்டு நாங்கள் பதிய மாட்டோம்னு சொல்கிறாங்க ஐயா. அப்போ அன்அப்ரூவல் பிளாட்டு நீங்கள் பதிய மாட்டீங்க, சரி அப்போ நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும், பிள்ளை மூத்த பொண்ணுக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வட்டிக்கு ரூபா வாங்குவோம், அதாவது வட்டிக்கு எந்த வழியில் நம்ம அந்த ரூபாயை ரிட்டர்ன் கொடுப்போங்கிற சிந்தனையே இல்லாமல் அவங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் வட்டிக்காவது வாங்கி நம்ம பிள்ளையை கட்டி கொடுப்போம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த பத்திரத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து நம்ம அந்த ரூபாயை கடன் அடைச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஒரு வட்டிக்கு கொடுக்குறவர்கிட்ட போய் ஒரு 25 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்குறாங்க ஐயா, 2 பிள்ளைங்களையும் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி. அந்த வட்டி அவங்க ஓரளவுக்கு 4-5 மாதம் கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க ஐயா, எதெல்லாமோ செஞ்சு என்னெல்லாமோ பண்ணி எடுத்து 5 மாதம் அந்த வட்டியை கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே அவங்களால அந்த வட்டி கொடுக்க முடியலையா. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் அந்த வட்டியை கொடுக்க முடியலன்னு சொன்னால் அவங்க எப்படியா வட்டி கொடுக்க முடியும்? அதாவது அவங்க கிட்னியை விற்று வட்டி கொடுக்கணுமா? இப்போ தமிழ்நாட்டில் கிட்னிக்கு குரல் கொடுத்த ஒரே ஒரு ஜீவன் அண்ணாமலை தம்பி அவங்க தான். அடுத்தால எடப்பாடியார், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கிட்னியை கிட்னி திருட்டு நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை என்ன ஏதுங்கிறத கோர்ட்டில் விசாரிக்கணும், இதை நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஐயா. ஆனால் உங்கள் அரசு இல்லை, உங்களை சார்ந்த திமுகவில் உள்ள ஒரு நபர் சேர்ந்தவர் தான் ஒரு கிட்னிக்கு 50,000 ரூபா வச்சு கமிஷன் வாங்கியிருக்காரு ஐயா.
அவங்க அந்த கிட்னி எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. அதாவது அவங்க சொல்கிறாங்க, கிட்னி எதுக்காக நீங்கள் கிட்னியை தானம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, விலைக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, 5 லட்ச ரூபா நான் ஒரு ஃபைனான்ஸில் கடன் வாங்கியிருந்தேன். என்னுடைய நான் செய்கிற தொழில், அதாவது அந்த துணி கை தறி நெய்வாங்க இல்லையா, அந்த தொழிலாளர்கள். நான் 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன். நமக்கு தொழில் நல்லா நடக்கும், அந்த ரூபாயை வச்சு நம்ம கடன் அடைச்சிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நான் 5 லட்ச ரூபா என்னுடைய குடும்ப செலவுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த 5 லட்ச ரூபாயும் என்னால் என்னுடைய தொழில் வந்து எந்த ஒரு வழியிலையும் தொழிலில் எந்த ஒரு வருமானமும் இல்லை. நான் செய்கிற தொழில் எல்லாமே நடக்காமல் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. அதனால் நான் வந்து இந்த கடனை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அப்போ அந்த கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 டியூ 3 டியூ பெண்டிங் ஆன உடனே அவங்க வீட்டுக்கு இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஐயா. அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு காலையில் 9 மணிக்கு வந்து நைட்டு 9:30 வரை அவங்கள வந்து சாவு அடிப்பாங்களாம் ஐயா, பக்கத்துலேயே உட்காந்து. காலையில் சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, நைட்டாவது நிம்மதியாக ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடலான்னு சொன்னால் அதையும் சாப்பிட விடாமல் 9:30 10 மணி வரை இருந்து அவங்கள கொடுமை பண்ணிக்கிட்டு ஃபைனான்ஸ்காரங்க ஒவ்வொரு நாளும் அவங்க டியூட்டியை பார்த்துட்டு போகிறாங்க ஐயா. அப்போ இவங்க எப்படிடா அந்த கடத்தனமாக அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சுன்னு சொன்னால், ஐடியா கேட்டாச்சுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய கிட்னியை விற்று தான் நான் கடன் அடைச்சேன், அதே மாதிரி உங்கள் கிட்னியை நீங்கள் விற்று உங்கள் கடன் அடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரி, அப்போ எவ்வளோ ரூபா தருவாங்கன்னு கேட்டால் 5 லட்ச ரூபா ஒரு கிட்னியோட ரேட்டு. 50,000 ரூபா புரோக்கர் கமிஷன் எடுத்துக்கிட்டு 4.5 லட்ச ரூபா தருவாங்க. இந்த 4.5 லட்ச ரூபாயும் நம்ம கடன் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு இவரும் கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஐயா. ஐயா, ஒரு காட்டுக்குள்ள 2 மனிதர்கள் நடந்து போகும்போது ஒரு சிங்கம் ஒரு கரடி நமக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்துச்சுன்னு சொன்னால், அந்த சிங்கமும் கரடியும் நம்மளை வந்து அடித்து சாப்பிட்றோம், நம்மளை கொன்னுறோங்கிற ஒரு ஞாபக சக்தியையும் ஒரு சிந்தனையையும் மனிதருக்கு வந்து தந்து நம்மளை படைச்ச 3 இறைவனும் சேர்ந்து நமக்கு அந்த ஐடியா அந்த சிந்தனையை தந்திருக்காங்க ஐயா. ஆனால் கரடிக்கும் சிங்கத்துக்கும் தெரியாதியா, மனுஷங்க வராங்க இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற சிந்தனை அதுக்கு தெரியாதியா. நமக்கு தெரியும் கரடி சிங்கம் நம்மளை என்ன செய்யும் அப்படிங்கிற நமக்கு தெரியும், அந்த ஞானத்தை ஆண்டவன் தந்திருக்கான். அதே கரடி சிங்கத்தை நம்ம என்ன செய்வோங்கிற சிந்தனை அதுக்கு தெரியாது, அந்த அறிவை ஆண்டவன் அதற்கு கொடுக்கவில்லை என்பது மனிதருக்கு தெரியும் ஐயா. இந்த மாதிரி சிந்தனையை தந்த மனிதர் வந்து கிட்னியை விற்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஐயா. அது உங்களுடைய அரசியலை சார்ந்த உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபருடைய ஹாஸ்பிட்டல் ஐயா. அதனால தான் நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த கிட்னியை கொடுக்கணும்னு நினைக்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு பேஷண்ட்டை வந்து உள்ளே கூப்பிட்டு ஐசியூவில் வச்சு மலர்ந்து படுக்க வைப்பாங்க ஐயா. அவங்கள சுற்றி 2-3 டாக்டர் நிற்பாங்க, 2-3 நர்ஸு நிற்பாங்க ஐயா. ஏற்கனவே நமக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து 6 அறிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த 6 அறிவு படைத்த மனிதர் மலர்ந்து படுத்து இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னையா நினைப்பாங்க? நம்மளுக்கு என்ன ஒரு 2 நிமிஷத்தில் மயக்க ஊசி போட்டுருவாங்க, நம்ம மயங்கிடுவோம். நம்ம கிட்னியும் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த கிட்னியை எடுத்து அவங்க ரூபா தரும்போது இந்த ரூபாயை வாங்குறதுக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் படுப்பாங்க ஐயா. ஆனால் அவங்களுடைய கிட்னியை எடுத்துகிட்டு மயக்கம்லாம் தெளிஞ்சு அந்த 5 லட்ச ரூபாயில் 50,000 ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டு 4,80,000 ரூபா கையில் கொடுத்து விட்றாங்க ஐயா. இந்த 4,50,000 ரூபாயும் கொண்டு கடன் அடைச்சி அதுக்கு பிறகு அவங்க நீண்ட ஆயுளோடு அந்த வேலை செய்ய முடியுமா? அவங்களுடைய உடல் உறுப்பை எடுத்ததுக்கு பிறகு அந்த உடலை வச்சு அவங்க எப்படியா வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னுடைய தமிழக மக்கள் நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா, நான் தப்பாக பேசுனா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் தாங்க. இந்த மாதிரி கிட்னியை விற்று வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான் ஐயா என்னுடைய கோரிக்கை. ஐயா, நான் தினமும் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் வந்து விநாயகர் கோயில்
வீட்டு அருகில் அழகிய விநாயகர் கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் இருக்குயா. கன்னியாகுமரி நியர் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குயா. அங்கே போகும்போது சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே தர்மம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்சது காலையிலே ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு 50 ரூபா கொடுப்பேன். 500 ரூபா தினமும் நான் தர்மம் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் முதல்வராக வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் அம்மா ஆட்சி இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபா தர்மம் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு என்னால் வந்து 500 ரூபாய்க்கு மேலே தர்மம் கொடுக்க முடியலையா. சரி பரவாயில்லையா, 500 ரூபாயாவது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையிலே நான் ஒரு 10 பேருக்கு ஆளுக்கு 50 ரூபா நான் பொய் சொல்லலையா. நீங்கள் வந்து உளவுத்துறையிலையோ இல்லை வேற யாரையாவது வச்சு விசாரிக்கணுமோ என்ன வேணாலும் நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்க ஐயா. நான் சொல்கிறது வந்து பொய் பேசலையா, எல்லாமே நான் உண்மைதான் ஐயா பேசுகிறேன். நான் வந்து எழுதி வச்சு படித்து பேசலையா. நான் வந்து என்னுடைய கொப்புளுக்கு கீழே அடி வயிற்றுல தீ பிடிச்சி எரியுதுயா. அந்த தீ பிடிச்சி எரியிற அந்த வேதனை தாங்க முடியாமல் ஐயா நான் செய்கிற தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நான் எனக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம் ஐயா. நான் பேச வேண்டிய தேவையில்லையா. என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன் ஐயா. எனக்கு இது தேவையே இல்லையா, தேவையில்லாத விஷயம். அடிவயிறில் இருந்து எனக்கு தீ பிடிச்சி எரிஞ்சு அந்த வேதனை தாங்க முடியாமல் நான் அந்த வீடியோவில் இன்னைக்கு வந்து ஐயா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய பார்வைக்கு கண்டிப்பாக நான் பேசக்கூடியதை என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவும், என்னுடைய அமித்ஷா ஐயாவும், என்னுடைய ராஜ்நாத் சிங் ஐயாவும், என்னுடைய அண்ணாமலை தம்பியும், என்னுடைய எடப்பாடியார் அண்ணனும், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும் ஐயா. இதை வந்து நீங்கள் கேட்பீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சி மாறணும். இந்த ஆட்சி மாறலைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்கலாம் தூக்கு போட்டு செத்துருவாங்க. உயிரோட யாராலேயும் இருக்கவே முடியாதுயா. 10 பேருக்கு நான் காலையில் 50 ரூபா ஆச்சு 500 ரூபா தர்மம் கொடுத்துட்டு நான் வந்து கடைக்கு வரலான்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமில் ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, ஐயா நான் வந்து ஒழுங்காக நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் 1 மாதம் ஆச்சு, எனக்கு எந்த ஒரு வாய்ப்பு வசதிகளும் இல்லையா, எனக்கு ஒரு பாக்கெட் அரிசி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. என் கையில் இருந்தது வந்து மொத்தம் வந்து 1050 ரூபாயா. காலையில் ஏற்கனவே ஆல்ரெடி 500 ரூபா நான் தர்மம் கொடுத்தாச்சியா. 1050 ரூபாயில் ஒரு பலசர கடையில் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஆனால் அரிசி என்ன ரேட்டுன்னு கேட்டேன். அப்போ 5 கிலோ மூடை வேணுமா 10 கிலோ பாக்கெட் வேணுமான்னு கேட்டாங்கய்யா. இல்லை 10 கிலோ கொடுங்க, 10 கிலோவிலே நல்லா டாப் அரிசி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேங்க. 530 ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. 530 ரூபாய் கொடுத்துட்டு என் கையில் இருந்து 1050 ரூபாயா நான் கடைக்கு வரும்போது அந்த 500 ரூபா தர்மம் ப்ளஸ் இந்த அம்மா வந்து அரிசி கேட்டாங்களேன்னு சொல்லி ஒரு 10 கிலோ பாக்கெட்டு வேணா நீங்கள் அந்த பலசர கடையில் வந்து கேளுங்க. இதை நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. எனக்கு நான் செய்கிற தொழில்கள் நடந்துன்னா நான் சந்தோஷமாக நல்லபடியாக என்னால் முடிஞ்சது என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அந்த தர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. நான் ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் கொடுக்கும்போது நம்ம அந்த ஒரு காமெடி நடிகர் தலையெல்லாம் நிறைய முடி வச்சுருப்பார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேமஸ் ஆனவர், அதாவது ஒரு இன்னோவா காரில் வந்து தர்மம் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா வச்சு கொடுக்குறாருயா. ஒரு 10 பேருக்கு கொடுக்குறாரு. அதை ஒருத்தர் வந்து வீடியோவும் எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் தர்மத்தை கொடுத்து வீடியோ எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கொடுக்குறாங்க ஐயா. எனக்கு அந்த வீடியோ தேவையில்லையா, இதையே நான் சொல்ல வேண்டிய தேவையில்லையா. ஆனால் என்னுடைய அடிவயிறு எரிச்சலில் நான் வந்து வேதனை தாங்க முடியாமல் நான் இப்போ ஐயாட்ட இதை சொல்லணும்னு சொல்கிறேன் ஐயா. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. 530 ரூபாய்க்கு அரிசி கொடுத்து அந்த 10 கிலோ மூடவை அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு என்னுடைய கையில் 20 ரூபா தான் ஐயா இருந்து. நான் இன்னைக்கு காலையில் வீட்டில் சாப்பிடவும் இல்லையா. அந்த 20 ரூபாயை வச்சு பக்கத்து ஹோட்டலில் போய் 50 ரூபாய்க்கு காலையில் டிஃபன் பண்ணையா. ஒரு 3 இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபியா. இந்த 20 ரூபாய்க்கு கொடுத்து 30 ரூபா கடன் சொல்லிட்டு என்னுடைய கடைக்கு நான் காலையிலே வந்திருக்கேன் ஐயா. ஐயா என்னுடைய தமிழக மக்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது 2.5 மணி நேரம் ஒரு படம் ஷோவை நீங்கள் என்னுடைய மக்கள் எல்லாரும் வந்து ஒரு ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எல்லாரும் எந்த நடிகர் நடித்தாலும் அதை ரசித்து நம்ம 2.5 மணி நேரம் அந்த ஷோ முடிகிறது வரை டிவி முன்னாடி உட்கார்றது வழக்கம், மக்களுடைய வழக்கம். ஆனால் என்ன வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடாருங்க. நான் வந்து என்னுடைய மக்களுக்காக என்னுடைய வேதனை தாங்க முடியாமல் என்னுடைய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உணர்வோடு நான் இந்த இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு தேவையில்லாத பேச்சு எதுக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நான் அதை சிந்திக்கக்கூடிய தன்மையே இல்லை, சிந்திக்கக்கூடிய தன்மையை எனக்கு வரப்போகிறது இல்லையா. இவங்க என்ன பண்ணினாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுயா. நான் வந்து யாருக்கிட்டையும் களவு பண்ணலை, இல்லை பொய் சொல்லலை, நேர்மையான வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன், நேர்மையான வழியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா.
பணக்குடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஐயா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரம், ஒரு 5 சென்ட் இடம் ஐயா எழுதி கொடுத்துக்கிட்டு, நான் காரில் வரக்கூடிய டைமில் ஒரு தர்மம் எடுக்கிறவர் ஒரு ஒயின் ஷாப் இருக்குயா, ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு பாலத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அந்த அந்த அண்ணாச்சி தர்மம் எடுக்கிறவர் வந்து ஆல்ரெடி 5 கிராமத்தில் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதும் போகும்போதும் தினமும் அவருக்கு நான் 50 ரூபா தர்மம் கொடுக்கக்கூடிய என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் அவர். நான் தினமும் அவருக்கு தர்மம் கொடுத்துட்டு தான் என்னுடைய கடைக்கு வருவேன் ஐயா. அன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் முடிச்சு எனக்கு வந்து ஒரு 60,000 ரூபா கமிஷன் இருந்தாங்க. அந்த 60,000 ரூபா வாங்கிட்டு நான் சந்தோஷமாக காரில் வரும்போது இவர் வந்து பணக்குடியில் இருக்கிறாரு. அப்போ நான் நினைக்கிறேன் இவர் வந்து 5 கிராமத்துக்கு அடிக்கடி வருவார், இப்போ 3-4 மாசமா வரலையே, சரி பரவாயில்ல இவருக்கு நம்ம அன்னைக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ரிவேல்ஸில் எடுத்து அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் உட்கார்ந்த பெரியவருக்கு நான் ஒரு 500 ரூபா கொண்டு தர்மம் கொடுக்குறேன். அதில் பக்கத்தில் நிற்கிறவங்களோ என் கூட வந்தவங்களோ பகுத்தறிவாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு குடியாரை குடிக்கக்கூடியவன் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு இந்த 500 ரூபா தர்மத்தை இவன் கொடுத்துட்டு போறானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா. அந்த நினைக்கிறதுக்கு அது நினைக்கிறது தவறு அப்படிங்கிறதையும் நான் உணர்வு பூர்வமா நான் சொல்றேன் ஐயா. ஐயா அவங்களுக்கு வந்து தர்மம் எடுக்கிறவங்களுக்கு வந்து வீடு கிடையாது, ஜன்னல் கிடையாது, கதவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு அனாதையா எல்லாத்தையும் விட்டுட்டு தர்மம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஐயா. இன்னைக்கு வந்து வெளியே வரும்போது கோட்டு ஷூட்டு பேண்டு வேஸ்டி அது இதுன்னு சொல்லி ரைபான் கிளாஸு காரு இல்லாதவங்க கிட்ட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி காமிக்கிறது, இல்லாதவங்க கிட்ட காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையா. இல்லாதவங்க கிட்ட போய் இருக்கிறவன் என்கிட்ட இருக்குன்னு காமிச்சு பிரயோஜனம் இல்லையா. அதாவது இல்லாதவங்க ஏத்தாப்புல நடந்து வந்தாங்கன்னா நம்ம கிட்ட கடவுளே ஆண்டவன் நமக்கு இவ்வளவு பொருளை தந்துட்டானே, இதை எப்படி நம்ம அவங்ககிட்ட காமிச்சு அவங்கள வேதனைப்படுத்தணுங்கிறது மனிதனுடைய நோக்கம் இருக்கவே கூடாதியா. இல்லாதவங்க கிட்ட பணிவோட நம்ம நடந்து போனையா, அதுதான் நம்மளால முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு மேல் பணிவோட நம்ம பணிஞ்சு போனையா. இல்லாதவங்க கிட்ட போய் என்கிட்ட பைக் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட வீடு இருக்கு, என்கிட்ட ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அது இல்லையா வாழ்க்கை. மீண்டும் என்னுடைய தமிழக மக்களுக்கு நான் வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் 2.5 மணி நேரம் ஷோ படத்தை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. ஆனால் என்னுடைய மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், என்னுடைய மக்களை சார்ந்து நானும் ஒரு நபர் நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு தர்மம் கொடுக்கணும், என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு அன்போடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. அந்த 500 ரூபா தர்மம் கொடுத்ததுக்கு பகுத்தறிவாளர்கள் வந்து என் கூடவே காரில் இருக்கிறவங்க கூட குடிக்கிறவனுக்கு நீ தர்மம் கொடுத்துட்டு வாரின்னு சொல்கிறாங்க. ஏய்யா இன்னைக்கு வந்து வெளியே வந்து இல்லாதவங்ககிட்ட இருக்குன்னு காமிக்கிறவங்க பந்தா பண்ணுறவங்கெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா, ஃபாரின் சரக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன், நைட்டு போய் நான் குடிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜன்னல் இருக்குது, கதவு இருக்குது, எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து செய்கிற அட்டூழியத்தை வந்து இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு யாருக்கும் தெரியாதையா. நமக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும், ஜீசஸ் ஆண்டவர்களுக்கு தெரியும், எம்பெருமாள் திருப்பதி ஏழுகுண்டலவாடா பெருமாளுக்கு தெரியும் ஐயா அவங்க செய்யக்கூடிய அட்டூழியம் கர்மங்கள் எல்லாம். அப்போ கதவை அடைச்சிட்டு குடிக்கிறவன் குடிக்கலாம், தர்மம் எடுக்கிறவன் நம்ம வந்து தர்மம் கொடுக்குறையா. தர்மம் கொடுக்கும்போது நல்லவனா கெட்டவனான்னு ஜாதகம் பார்த்து தர்மம் கொடுக்கக்கூடாது, அது தர்மம் கிடையாது. நம்ம கொடுக்கறது தர்மம், அவ்வளவுதான். அந்த தர்மத்தை வாங்கி அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஐயா, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வீடு வாசல் ஜன்னல் எதுவுமே கிடையாது, அவங்க பப்ளிக்ல குடிக்கிறாங்க, உங்களுக்கு அவங்கள குடியாருன்னா தெரியுது. ஆனா வீடு வாசல் காரு பங்களானி இருக்கிறவன் பிரிட்ஜில் வச்சு குடிக்கிறான் ஐயா, அவனை யாருக்கும் தெரியறதே இல்லை. வெளியே வரக்கூடிய டைம்ல வேஷத்தை மாத்திடுறான், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றான், நம்புறாங்க எல்லாரும். அதனால தர்மம் கொடுக்கும்போது நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது கிடையாதுயா. சிவாஜி கணேசன் படத்துல சிவாஜி கணேசன் சாரும் இன்னொரு நடிகர் 2 பேரும் ஏதோ ஒரு படம், எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்லை, அந்த படத்துல வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு நபர் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, டே நான் நாளைக்கு திருப்பதி போறேன்டா நீ வர்றியான்னு கேட்குறாப்புல. அப்போ சிவாஜி கணேசன் சொல்றாப்புல, இல்லடா நான் திருப்பதி வரல, நீ திருப்பதி போறதுனால நான் ஒரு 100 ரூபா காசு கொடுக்குறேன், நீ திருப்பதி உண்டியல்ல இதை காணிக்கையா வச்சிருன்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. கூட நின்று பேசிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாப்புல, ஏண்டா நீ வந்து அந்த 100 ரூபாய் கொடுத்தே போகிற வழியே குடிச்சிருவாண்டா அப்படின்ட்டு. அப்போ சிவாஜி சொல்கிறாப்புல, நான் கொடுத்தது பெருமாளுக்கு காணிக்கை, அது போய் சேருறதும் சேராததும் அவனை பொறுத்தது, நான் பெருமாளுக்கு காணிக்கை கொடுத்தாச்சு. இதுதான் ஐயா தர்மமும் இந்த வார்த்தையும் 2மே ஒன்று தான் ஐயா. ஐயா நீங்கள் வந்து 5 சென்ட் 10 சென்ட் இடங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியல, சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போனால் அன்அப்ரூவல் பிளாட்டு, நீங்கள் வந்து முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் ஐயா எங்கேயாவது டிடிசிபி அப்ரூவல் போட்டிருப்பாங்க, அங்கே போய் ஃப்ளாட்டை வாங்குங்க,
அந்த பிளாட்டை வாங்கி வேணா நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் அதுக்கு ஒரு முத்திரையை குத்தி தமிழ்நாட்டை வந்து அழிச்சு கிட்டத்தட்ட 100% அழிச்சிட்டீங்க. இனி அழிஞ்சு கரையான் பிடிச்சி நாசமாக போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அழிஞ்சு கிட்டத்தட்ட போயாச்சு. நீங்கள் கடனையும் நான் அதை ஓசியில் தாரேன் இதை ஓசியில் தாரேன்னு சொல்லி ஐயா உங்களை பஸ் எல்லாம் யார் ஐயா ஓசியில் விட சொன்னாங்க? ஐயா அந்த பஸ்ஸு வந்து ஓடுது பார்த்தீங்களா? பஸ்ஸு இந்த பஸ்ஸு ஓடும்போது அந்த பஸ்ஸில் பட்டக்கட்டு தேயும், டயர் தேயும், அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அனைத்தும் தேயும் ஐயா. நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு ஸ்பேர் எல்லாம் அனுப்பிவிட்டீங்கன்னா அந்த ஸ்பேரை வந்து காம்பவுண்டுக்கு வெளியோடி கடத்தி கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்பேர்ஸாக விற்று அவங்க ஒரு வழியில் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. ஐயா நீங்கள் ஃப்ரீ அறிக்கை எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் ஃப்ரீ அறிக்கை கொடுக்குறதுனால என்னையா நன்மை இருக்குது நாட்டுக்கு? நீங்கள் ஃப்ரீ அறிக்கை கொடுக்குறீங்க, கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்றி பிடுங்குறீங்க. அது மாதம் 1000 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 5 பேருக்கு 5 டூ வீலர் இருக்கும் ஐயா. 5 டூ வீலர் இல்லாதவங்க இப்போ யாருமே கிடையாதுயா. அதில் 1-2 பேர் வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. பக்கத்தில் நின்று போலீஸ்காரங்க மறைச்சி ஊத சொல்லி 15,000 ரூபா 20,000 ரூபா ஒவ்வொரு வண்டிக்கும் நீங்கள் பாருங்க ஐயா ஃபைன். அது நீங்கள் தான் போட சொல்கிறீங்க. என்னுடைய தமிழக முதலமைச்சர் நீங்கள் தான் சட்டத்தை நிறைவேற்றி நீங்கள் தான் அந்த ஃபைனை போட சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா ஃபைன் போட்டால் தான் நம்ம கவர்மெண்ட்டை வந்து இந்த ஃப்ரீ அறிக்கையை கொடுத்து நடத்த முடியும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. எதுலையா நீங்கள் ஏதாவது ஃப்ரீ அறிக்கையை கொடுக்குறதுனால உங்களை ஏதாவது ரேட்டை கம்மி பண்ண முடியுதா? ஒரு வீட்டுக்கு வந்து தண்ணி பைப்பு லைன் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு டபுள் செலவு. அதே மாதிரி கரண்ட் பில்லை கூட்டியிருக்கிறீங்க, குண்டக்கமண்டக்காக கூட்டியிருக்கீங்க. வீட்டுக்கு தொழில் செய்கிறவங்கெல்லாம் தொழிலே செய்யக்கூடாது, தொழிலை விட்டுட்டு சாவணும்னு சொல்லி கரண்ட் பில்லை கூட்டியிருக்கிறீங்க. வீட்டு வரி கூட்டியிருக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் ரூபாயை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அதுக்கு 6 மாதம் 7 மாதம் அலைஞ்சி நொந்து நூலாகி வீடு போடுறவன் வீடே வேண்டாம் நான் பிளாட் பாட்டத்தில் படுக்கிறேங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை தள்ளப்பட்டிருக்கு. என்னுடைய அம்மா வந்து அதாவது நிதியமைச்சர் அம்மாவை பார்த்து நீங்கள் வந்து கேட்டீங்க இல்லையே ஒரு வார்த்தை உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு சொல்லி. இந்த மக்கள் பொதுமக்கள் வச்சிருக்கிற சொத்து வந்து உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? ஐயா அந்த கேரளா மாநிலத்தில் போய் பாருங்க ஐயா. பஞ்சாயத்தில் ரூபா கட்டுவாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் எழுதுவாங்க. கைட்லைன் வேல்யூ படி நீங்கள் பத்திர ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் பேப்பருக்கு ரூபா கொடுக்குறாங்க. இது போக பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ ரூபாய் கட்டிட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் நல்லா இருப்பாங்கல்லாங்க. ஏன் மக்கள் நல்லா இருக்கிறதில்ல உங்களுக்கு என்னங்க இருக்குது? ஏங்க நீங்கள் வந்து அவ்வளோ அமைச்சர்மாரும் சேர்ந்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை வைங்க. ஏன் நீங்கள் உங்களால் இதை வந்து ஒரு திராணி இல்லை உங்ககிட்ட? எதனால் இதை வந்து உங்களால் செய்ய முடியல? இல்லை நீங்கள் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு பத்திரம் பதியாமல் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு நான் காலையிலே வரும்போது ஐயா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்குறவர் தான் இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியது இருக்குங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெயர் வந்து அவருடைய பெயர் சப் ரெஜிஸ்டர் பெயர் அருமையான பெயர் கமல்ராஜ். அவருடைய பெயர் கமல்ராஜ். அந்த கமல்ராஜின்னு சொல்லி இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா என்னுடைய தமிழக மக்கள் என்னுடைய தமிழக மக்கள்கிட்ட நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக்கிடுறேன். நான் எல்லாம் வல்ல என் இறைவன் 3 தெய்வங்கள்கிட்டே என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக்கிடுறேன். நான் என்னுடைய வேதனையில் நான் என்ன அர்த்தத்தில் பேசுகிறேன் அப்படிங்கிறத என்னுடைய மக்கள் என் தமிழக மக்கள் அனைவரும் நீங்கள் பார்த்து என்னுடைய பாரத பிரதமர் பார்க்கணும், என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா பார்க்கணும், என்னுடைய அண்ணாமலை தம்பி பார்க்கணும், நயினார் நாகேந்திரன் ஐயா பார்க்கணும், எடப்பாடியார் பார்க்கணும், ராஜ்நாத் சிங் ஐயா பார்க்கணும், அம்ஷா ஐயா பார்க்கணும், என்னுடைய தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவ்வளோ அமைச்சர்மார்கள் எல்லாரும் நான் பேசக்கூடிய வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஐயா, பார்த்தே ஆகணும் ஐயா. ஐயா இந்த தம்பிக்கு வந்து ஊர் வந்து தெற்கு பகுதிபுரம் ஐயா, தெற்கு பகுதிபுரம். இந்த தம்பிக்கிட்ட வந்து 1 ஏக்கர் இடம் இப்போ இருக்கியா. இந்த தம்பி பேரில் 1 ஏக்கர் இடம் இருக்கியா. இந்த தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து பிளட் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்தம் மாற்றிட்டு இருக்காங்க ஐயா ஆசாரிபள்ளம் ஹாஸ்பிட்டலில். அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கியா. இந்த பாருங்க டாக்டர் எல்லாமே அவங்க கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே ஆசாரிபள்ளம் ஹாஸ்பிட்டலில் இருந்து. நான் வந்து பொய் சொல்லலையா, இது நான் பொய்யே சொல்ல மாட்டேன். எனக்கு பொய் சொல்லணுங்கிறது தேவையே இல்லை ஐயா. இன்னைக்கு பணம் இல்லைன்னா நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். பணம் சம்பாத்தியம் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு இல்லையா. 5000 கோடி 10,000 கோடி சேர்க்கணுங்கிறவங்களுக்கு தான் ஐயா அந்த உறக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லையா. 2000 ரூபா வந்துன்னா 1000 ரூபா தர்மம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேங்க. அதான் ஐயா வாழ்க்கை. தர்மம் கொடுத்து பாருங்க ஐயா, உழைச்சி தர்மம் கொடுத்து பாருங்க ஐயா. களவு பண்ணி கொடுக்குறதுக்கும் உழைச்சி தர்மம் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயா. உழைச்சி தர்மம் கொடுத்தீங்கன்னா இப்படி பேசணுங்கிற ஒரு தில்ல 3 இறையர்களும் சேர்ந்து தரும் ஐயா. இந்த பாருங்க ஐயா ஆசாரிபள்ளம் ஹாஸ்பிட்டலில் இந்த தம்பிக்கு பிளட் டயாலிசிஸ் பண்ணுறாங்க.
இது வந்து இந்த கொட்டாரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சார் பதிவாளர் கமல் ஜார்ஜ் அவர் பெயரியா. நான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இந்த தம்பியும் இந்த தம்பியுடைய ஒய்ஃபையும் நான் வந்து நேரே கூட்டிகிட்டு போனேன். நான் இவங்களுக்கு ஆல்ரெடி 5 லட்ச ரூபா நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன். 3 மாதத்தில் உங்களுக்கு முடிச்சு நான் ரூபாய் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து இவங்களுடைய இடத்த நான் வாங்கியிருக்கேன் ஐயா. இவங்களுடைய இடத்த வந்து நான் பிரித்து கல் போட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து இவங்களுக்குள்ள ரூபாயை கொடுத்தாச்சுன்னு சொன்னால், இப்போ திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் 25 லட்ச ரூபா கெட்டுனீங்கன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கால் ஆப்ரேஷனை முடிக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கிட்னியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ஐயா. 25 லட்ச ரூபா இருந்துன்னா இப்போ அந்த தம்பி வந்து நாளைக்கே இந்த தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவாப்பில்லையா. நான் போய் சொல்லலையா, உங்களுடைய அமைச்சரையோ இல்லை எம்எல்ஏயோ எம்பியோ யாரையாவது நீங்கள் அனுப்பி பார்க்கணுனாலும் பாருங்கய்யா. இது வந்து ஆசாரிக்குள்ள ஹாஸ்பிட்டலில் அவங்க ஆல்ரெடி ரத்தம் மாற்றிட்டு இருக்கக்கூடிய டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லெட்டரியா, அந்த ஆசாரி பள்ளத்தில் உள்ள இந்த லெட்டரியா. நான் எதுவுமே போய் சொல்லலையா, நீங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். எனக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. நான் 4ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கிறேன். நான் வந்து பெருமாளுடைய ஞானத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. நான் படித்து பேசலை, நான் எழுதி வச்சு பேசலையா. இது எல்லாம் ஆசாரி பள்ளம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த சர்டிஃபிகேட் ஐயா. இந்த தம்பிக்கு வந்து 3 நாளோ 4 நாளைக்கு ஒருக்கா ரத்தம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஐயா. இனி கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரூபா கட்டினாதான் ஐயா இந்த தம்பிக்கு வந்து நீங்கள் பாருங்கய்யா. நான் போய் சொல்லலை, நீங்கள் வாங்க, நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது உண்மை. நான் போய் சொன்னேன்னு சொன்னால் என்னுடைய மக்கள் வந்து என் மேலே நீங்கள் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்கய்யா. இந்த தம்பிக்கு தாயும் தகப்பனும் கொடுத்த சொத்துயா. இது வந்து இவங்க வந்து களவு பண்ணி சேர்த்த சொத்து கிடையாதுயா. அவங்களுடைய பரம்பரை சொத்தை தாய் தகப்பன் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இந்த கொட்டார ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனால் அந்த கமல் ஜார்ஜ் அப்படிங்கிற சப் ரெஜிஸ்டர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு கேளுங்க. அதாவது அந்த அம்மா, அந்த பொண்ணு கேட்குது, ஐயா என்னுடைய மாப்பிள்ளைக்கு நான் வந்து 25 லட்ச ரூபா கட்டினா கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரத்தில் போய் அட்மிட் பண்ணி என்னுடைய மாப்பிள்ளையை நான் பிழைக்க வச்சிருவேன். திரும்பவும் ஒரு 25 லட்சமோ 50 லட்சமோ தேவைப்படும். நான் தேவைப்படும் போதெல்லாம் விற்று என்னுடைய மாப்பிள்ளையை நான் உயிரோடு கொண்டு வந்துடுவேன். அதனால் நான் ஒரு மடிபிச்சை கேட்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லி கொட்டார சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் உள்ளே போய் அந்த மடியை ஏந்தி முருகன் கோயிலில் வந்து மடிபிச்சை கேட்ட மாதிரி மடிபிச்சை கேட்குறாங்க ஐயா அந்த அம்மா அந்த சப் ரெஜிஸ்டர்கிட்ட. அந்த சப் ரெஜிஸ்டர் சொல்கிறாரு, அந்த கமல் ஜார்ஜிங்கக்கூடிய மனுஷன் சொல்கிறாரு, அந்த அருமையான சப் ரெஜிஸ்டர் ஐயா, அவர் வந்து மனுஷன்னு சொல்ல விட, அவர் வந்து ஒரு தெய்வம், ஒரு ஐயா. அந்த ஐயா சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வந்து 2016 ஆல்ரெடி 12 அடி பாதையை காமிச்சு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க. அதனால நான் வந்து உங்களுடைய இடத்துல வந்து எந்த இதையும் நான் எழுத மாட்டேன், டாக்குமெண்ட் போட மாட்டேன். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது இருந்துன்னு சொன்னால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடத்த நீங்கள் வாங்கி ஃப்ளாட்டை பெறீங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக கை வச்சேன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக பிரித்து எழுதி மாற்றி தரேன். எனக்கு ஒரு சென்ட்டுக்கு என்னுடைய புரோக்கர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 பேர் நான் வச்சிருக்கிறேன். அவங்க வந்து ஒரு சென்டின் பேரில் 25,000 ரூபா கேட்பாங்க. 1 ஏக்கர் எழுதுனா 25 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பதிவு பண்ணி தரேன்னு சொல்கிறாரியா. இதை ஆதாரபூர்வமாக நான் எப்படி காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சப் ரெஜிஸ்டர் வந்து ஆதாரபூர்வமாக என்னால் பிடிச்சி தர முடியாதுயா. ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரூபா வாங்கலையா. அவர் வாங்குறது வந்து புரோக்கரை வச்சு ரூபா வாங்குறாங்க ஐயா. புரோக்கர் வந்து எந்த இடத்துல கொண்டு ரூபாயை கொடுக்கணும்னு அவங்கள வேற 2-3 மொபைல் வச்சுருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி லொக்கேஷனை பார்த்து அந்த ரூபாயை கொண்டு கொடுக்குறாங்க ஐயா. அப்போ இந்த அளவுக்கு கேவலமான துப்பு கெட்ட நாசமாக போன ஒரு ஆட்சி இருந்துன்னா இந்த நாடு விளங்கிக்கிடுமா? இந்த நாடு எப்படியா விளங்கும்? நீங்களே சொல்லுங்க. இந்த நாடு எப்படியா விளங்கும்? நான் வந்து என்னுடைய மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். எனக்கு தினமும் 1000 ரூபா தர்மம் கொடுக்கணும். இது தப்பா? நான் தர்மம் கொடுக்கணும்னு சொல்றது நான் தப்பா ஐயா? நான் தப்பாக பேசுறேன் ஐயா. இன்னைக்கு உக்ரைன்னு சொல்லி ஒரு நாட்டில் ஒரு காமெடி நடிகன், அவன் ஒரு காமெடி நடிகரை பிரதமராக வச்சு அந்த உக்ரைனில் உள்ள மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அணுகுண்டாலையும் போரால செத்து இறந்து மடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிரதமர் இன்னும் சாவலாமே. ஒரு காமெடி நடிகன். நீங்க ஸ்டாலின் ஐயா என்ன நினைக்கிறீங்க? ஒரு காமெடியனை நீங்க நாட்டுக்கு, நம்ம இந்தியா நாட்டுக்கு பிரதமர் ஆக்கலான்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதாவது ஒரு பிரதமருக்கு வந்து முதல்ல என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் கேளுங்க. முதல்ல இறை அருள் வேணும் ஒரு பிரதமராக இருக்கணும்னு சொன்னா. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எத்தனையோ முறை சிஎம் இருந்து முதலமைச்சராக இருந்து கஷ்டப்பட்டு, அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு சூரியன் வெளிச்சத்தில் ஒரு பிரகாசமா பிறந்த மோடிஜி ஐயா. நீங்க ஒரு முதலமைச்சருக்கு மகன், ஒரு முதலமைச்சருடைய பேரன், அதுக்கு
அதுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் பிரதமருக்கு மகன், இவங்கெல்லாம் நீங்க பிரதமராட்டும் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு எப்படி விளங்கிக்கிடும், எப்படி விளங்கும்னு சொல்றீங்க சொல்லுங்க. இப்ப நான் வந்து அடிவயிறு வலி தாங்க முடியாம நான் பேசுறேன்னு சொல்றேன். நீங்க அடிவயிறு வலி இல்லாம வாழ்ந்தவங்க எல்லாருமே. ஒரு பாரத பிரதமர் வந்து பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு போர் வரக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அந்த சூழல்ல அந்த பெரிய ஒரு மிக உயர்ந்த ஒரு பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர் போய் பணிவோட ஒரு பிரதமரும் அமித்ஷா ஐயாவும் ராஜ்நாத் சிங் மிலிட்டரி தளபதியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா படித்தவங்களையும் கூப்பிட்டு அவங்க கூட உட்கார்ந்து ஒரு மீட்டிங்கில் இந்த போர் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா போர் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நாட்டிலையும் மக்கள் சாவுவாங்க, நம்ம இந்தியாவிலையும் சாவுவாங்க, பாகிஸ்தான்லையும் சாவுவாங்க. ரெண்டு சைடும் உயிர் தான், ரெண்டு சைடு மக்களும் சாவக்கூடாது. சாவாமல் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு பணிவோட போய் ஒரு அரசர், ஒரு நாட்டு அரசர் வந்து ஒரு பணிவோட நின்று அந்த போரை நிறுத்துறது நீங்கள் எல்லாரும் குற்றங்கிறீங்க. நீங்கள் அங்கே அது சரியில்லைங்கிறீங்க, இது சரியில்லைங்கிறீங்க, அங்கே சரியில்லைங்கிறீங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ அறிக்கைன்னு சொல்லி கொடுத்து பலாயிரம் மில்லியன் கோடி ரூபா நீங்கள் கடனை வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்போ அது சரியா? ஏங்க எங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்க தொழில் செஞ்சாதாங்க. நீங்கள் சிஎம்மா இருந்தால் அதில் ஒரு பவர் இருக்கும். நீங்கள் தான் செய்கிற தொழில் அவ்வளோத்தையும் நாசமாக்கிட்டீங்களே. ஏங்க இடத்த விற்கலைன்னா கிட்னியை விற்கணும், கிட்னியை விற்றா வட்டிக்கு வாங்கினவருக்கு அந்த ரூபாயை கொடுக்கணும். இது கிட்னியை விற்காதவங்க வட்டிக்கு கொடுக்கணும்னா திரும்ப அவங்க கிட்னியை விற்கணும். என்னையா இது நாடு? ஏன் உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? கேட்டா நாங்க முதலமைச்சர், நாங்க எம்பி எம்எல்ஏங்கிறீங்க. என்னையா எம்பி எம்எல்ஏ? ஏன் நீட்டு தேர்வை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, உங்களை நீட்டு தேர்வை பத்தி பேசுறீங்க. என்னையா அருகதை தகுதி என்னையா இருக்கு? உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா உங்களுக்கு நீட்டை பத்தி பேசுறதுக்கு? உங்க அரசியல்வாதி திமுகவை சேர்ந்த அமைச்சர் எம்எல்ஏ நீங்க எல்லாம் துணை முதலமைச்சர்லாம் நீங்க பேசுறதுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? ஏன் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு புள்ள எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுங்க. பிள்ளைங்க பையனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி ஆசைப்படுவாங்க. ஏன் அந்த பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படிக்க கூடாதா? ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீட் தேர்வை நிறுத்தியாச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் அவ்வளோ உங்க காலேஜ், மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜ்னாலும் இப்போ 100 காலேஜில் 99 காலேஜ் திமுகவில் உள்ள காலேஜ். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீட்டை ஒழிச்சாச்சுன்னு சொன்னால் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 2 கோடி ரூபா, எம்டிக்கு 4 கோடி ரூபா, இப்படி வாங்கி நம்ம பணத்தை சேர்த்து கூட 100-200 ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஏங்க பணத்தை வச்சு என்னங்க செய்ய போகிறீங்க? சாகும்போது அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு போகிறதுக்காங்க பணம். ஒரு 4 பேருக்கு தர்மம் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ரீ அறிக்கைங்கிறீங்களா? ஆளுக்கு 5000 ஒரு 500 1000 கொடுக்குறீங்க இல்லையா? நீங்கள் ஃப்ரீ அறிக்கைன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 பைக் இருக்குது. எல்லா பைக்குக்கும் 10000 ரூபா ஃபைன் போட்டுறீங்க. ஒருத்தராலே நிம்மதியாக 2 வீலர் ஓட்ட முடியல. சாலைகளில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனால் பிள்ளைங்க கீழே விழுந்து சாவுறாங்க. கொஞ்சம் வயசான ஆளோ வயசு இல்லாத ஆட்களோ கீழே விழுந்து சாவுறாங்க. சாலை வசதியை உங்களால் செஞ்சு கொடுக்க முடியல. உங்களால் நீங்கள் அதை ஃப்ரீ அறிக்கையை கொடுத்து நாட்டை நாசமாக்கி கட்டமண்ணாக்கி அந்த ஆயுளையும் மக்களை குறைச்சிருவீங்க. அதாவது 80 வயசு வரை இருக்கிறவங்கள நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீ அறிக்கையை கொடுத்து நான் அரிசியை தரேன், நான் சர்க்கரையை தரேன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 50 அதாவது 80 வயசில் சாகக்கூடிய 50 வயசுலேயே செத்துருவான் ஐயா. அது எப்படின்னு நீங்கள் கேளுங்க ஐயா. ஒரு மனிதன் வந்து காலையில் வீட்டிலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்தானா, குளிச்சு புறப்பட்டுட்டு வந்தானா ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அப்போ தான் அவனுடைய உடம்புல விசர்வ தண்ணி வெளியே போகும், கால்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும், அவன் கூட ஒரு 30 வருஷம் உயிரோட வாழ்வான். நீங்கள் ஃப்ரீ அறிக்கையை கொடுத்து அவனை 50 வயசுலேயே நீங்கள் சாவுன்னு சொல்லி செய்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஃப்ரீ அறிக்கை செய்கிறது நீங்கள் நான் தப்புன்னு சொல்ல வரலையா. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு 50 லட்ச ரூபா வச்சு கொடுத்துருங்க. ஒரு குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபா வச்சு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதம் 1000 ரூபா அது இதுன்னு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். 50 லட்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருந்தாலே போதும். அடுத்தடுத்து நீங்கள் தான் சிஎம்மாக வந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபா வச்சு கொடுங்க. அப்படி வாழ வைங்க. நீங்கள் 1000-500 கொடுத்து அவன் கோட்டரை வாங்கி குடிச்சு போகிற வழியில் வண்டியை பிடிச்சி வண்டிக்கு ஃபைனை போட்டு வண்டியை பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டு எஃப்ஐஆரை போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் விட்டு ஊத சொல்லி எல்லா வண்டிக்கும் 10000, 30000, 40000 ரூபா ஃபைன். போலீஸ்காரங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு கீழே தான் அவங்க பணியாற்ற முடியும், எங்களுக்கு ஒரு லிமிட் இவ்வளோ ரூபா கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தரணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஃப்ரீ அறிக்கையை கொடுக்குறீங்க, மற்றபடி பங்கு வச்சு எடுக்கிறதுக்கு ரூபா வேணும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவங்கள்ட்ட அடித்து பிடுங்கினா தான் உங்களால் இதை கொடுக்க முடியும். ஃப்ரீ அறிக்கையை கொடுத்துனீங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா கொடுங்க.
ஏங்க இந்த பையனுக்கு வந்து இந்த தம்பிக்கு வந்து இன்னைக்கு இந்த பிளட் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பக்கத்துல தளவாய் சுந்தரம்னு சொல்லி அம்மா இருக்கும்போது ஒரு அமைச்சரா இருந்தார் ஒருத்தர், தளவாய் சுந்தரம். அந்த மனுஷனை போய் வீட்டில் போய் பார்த்து கூப்பிட்டா அவர் வந்து பின்னாலே ஓடி வருவாருங்க, வளர்த்த பூனை மாதிரி. அழகா வந்து தம்பி உங்களுக்கு என்ன குறை இருக்கு, என்ன செஞ்சு தரணும்னு சொல்லி வீடு தேடி வந்து செஞ்சு கொடுப்பாருங்க தளவாய் சுந்தரம். ஒரு அருமையான மனிதர். ஏன்னா அந்த அம்மா இருக்கும்போது அவ்வளோ பணியோட எல்லாருமே இருந்தாங்க, எல்லா அமைச்சர்மாரும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனா நம்மளை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, பனிஷ்மெண்ட் தருவாங்க அப்படிங்கிற ஒரு பயபக்தியோட எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு அரசரை பார்த்து பயத்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல ஆட்களே இப்போ நல்லவங்களே இல்லை, யாருமே நல்லவங்க இல்லை. நல்லவங்களாம் செத்து கிட்டத்தட்ட 100-200 வருஷம் ஆகியாச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம முதலமைச்சராக இருக்கிறோன்னு சொல்லி. ஐயா நீங்கள் உங்கள் கூட இருக்கிற அமைச்சர்மார் எல்லாருமே காலேஜ் ஸ்கூலு, பலாயிரம் ஏக்கரில் இடங்கள், வீடு ஆயிரக்கணக்கு 5000-10,000 சதுரடியில் வீடு. ஐயா இந்த செந்தில் பாலாஜி ஐயா இருக்காரு பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜி ஐயா வந்து ஒரு காமெடி மாதிரி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, அதாவது அண்ணாமலை தம்பியை வந்து சிவன் கோயிலில் வச்சு கந்தசஷ்டி கவசம் படித்தது தப்புன்னு சொல்கிறாரு. ஏங்க நான் அடிக்கடி ஆத்தாங்கர பள்ளிவாசலுக்கு போவேங்க, பள்ளிக்கு போவேன். நான் பள்ளிக்கு போகிறது தப்பா? எனக்கு வந்து முஸ்லீம் அப்படிங்கன்னா எனக்கு பிடிக்குங்க அந்த தெய்வத்தை. நான் பள்ளிவாசலுக்கு எனக்கு நியர் பக்கத்தில் இருக்காங்க ஆத்தாங்கர பள்ளிவாசல். நான் அங்கே போகிறது எனக்கு இன்ஷா அல்லாவை பார்க்குறதுக்கு எனக்கு யார்கிட்ட நான் கேட்கணும்? அதே மாதிரி ஒரு ஜீசஸ் ஆண்டவரை பார்க்குறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் ஒரு பெருமாள் சந்ததிக்கு போகிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? செந்தில் பாலாஜிக்கு வேற வேலையே இல்லாமல் தர்த்திரியம் அன்னையிலேருந்து தான் தர்த்திரியம் முடிச்சு செந்தில் பாலாஜிக்கு. அந்த பேர் அந்த வார்த்தை அண்ணாமலையை தப்பு கூறி அந்த கோவிலை அவமதித்து படித்த சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 மாதத்தில் தர்த்திரியம் முடிச்ச அமைச்சருக்கு. அதாவது ஒரு எந்த கோயிலில் போய் எந்த சாமியை சொல்லி ப்ரேயர் பண்ணால் உங்களுக்கு என்னையா? ஏன் நீங்கள் ஏதோ மாற்றி ப்ரேயர் பண்ணால் ஆளுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்க போறீங்களா? ஏங்க உங்களுக்கெல்லாம் நம்ம பாரத பிரதமரையும் யாரையும் குறை சொல்றதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? ஏன் நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒரு காமெடியான பிரதமராக கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னா உக்ரைன் மாதிரி இந்தியாவை அழிச்சிடலான்னு நீங்க நினைக்கிறீங்க. அது கிடையாதுங்க. அதாவது ஒரு கஷ்டப்பட்டு ஏற்கனவே சிஎம்மாக இருந்து பல முறை கஷ்டப்பட்டு அவங்க படாத பாடெல்லாம் பட்டு இன்னைக்கு இந்த நிலையில வந்து ஒரு பிரதமராக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நிறைய பக்குவங்கள் இருக்கும். அந்த பக்குவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது கடையில் போனா. அதாவது ஒரு பிரதமர் சொல்றாங்க, இந்த வரி விதிப்பெல்லாம் கூட்டினாங்க இல்லையா, அவருடைய பேர் ட்ரம். பிரதமர் சொல்றாரு, மோடிஜி கிட்ட வந்து நம்ம எப்படி பேசினாலும் அவர்கிட்ட பேச முடியல, அவர் வந்து ரொம்ப மிக உயர்ந்த நல்ல மனிதராக இருக்கிறாரு. அதாவது சில விஷயங்கள் வந்து சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை பேசணும்னு சொன்னால் நம்ம தாழ்மையோட தாழ்ந்து போனாதாங்க முடியும். நம்ம பிரதமர் வந்து தாழ்ந்து போகிறது யாருக்காக? நம்ம மக்களுக்காக. இதை நீங்கள் தப்புன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஆட்சி நடத்திடுவீங்க? உங்களால் எப்படிங்க ஆட்சி நடத்த முடியும்? ஏங்க உங்களுக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைங்க. ஆமாம், அதாவது ஒரு கோவில், ஒரு 3 கோயில் இருக்குன்னா 3 கோயிலுக்கும் கோபுரம் இருக்குங்க. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி 5 பேர் 10 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா தான் அது வந்து கோயிலுங்க. ஏன்னா நம்ம செய்கிற கர்ம வினைகள், கர்மத்தை தொலைக்கணும்னு சொன்னால் அந்த கோயிலில் போய் உளுந்து கும்பிட்டு பிறப்பிட்டு ஆளுக்கு 10-10 ரூபா பரண்டு எடுத்து 10-10 ரூபா தர்மம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாதான் அந்த கர்ம வினைகள் நம்மளை விட்டு போவோங்க. நீங்கள் அந்த தர்மம் எடுக்கிறவங்களே தர்மம் எடுக்க விடாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு? என்ன லட்சணத்தில் இருக்கு? ஏங்க இந்த தம்பியுடைய ஒய்ஃபு மடி பிச்சை கேட்குறாங்க இந்த கொட்டார சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய். அவருடைய பேர் வந்து கமல் ஜார்ஜி அவருடைய பேர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் புதுசாக ஏதாவது இடங்கள் இருந்துன்னா கொண்டு வாங்க, சென்ட்டுக்கு 25,000 ரூபா தாங்க, அது நான் ரூபா வாங்க மாட்டேன், என்னுடைய புரோக்கர் மூலமாக நான் ரூபா வாங்கிக்கிடுவேன், நீங்கள் அங்கே கொடுங்க, நான் பாய்ச்சி தர்றேன். ஆனால் இதில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வேறு சப் ரிஜிஸ்டர் பதிஞ்சிருக்கிறாங்க 2016. அதனால நான் வந்து இந்த இடத்த பதிய மாட்டேன்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு புள்ள வந்து கேட்குறா, மடிப்பிச்சை கேட்குறா. ஏங்க நீங்கள் லஞ்சத்தை வாங்கி குமின்னு குமிக்கிறீங்க. சென்ட்டுக்கு 25,000 ரூபாச்சு ஒரு நாளைக்கு கொட்டார ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 1 கோடி ரூபா நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு போகிறீங்க. அந்த லஞ்சம் எங்கே போய் யார் கையில் வந்து யாருக்கெல்லாம் ஷேருங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா அந்த கொட்டார ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து தினமும் லஞ்சம் போகுது. நீங்கள் அந்த பத்திரம் போடாமல் இருக்கீங்களா? 5 சென்ட் 3 சென்ட் நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டை தான் பதிவேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தினமும் பத்திரம் போடுறீங்களா? அது எதுக்கு யாரை கேட்டு போடுறீங்க?
உங்கள் முதலமைச்சர் ஐயாவை கேட்டு போட வேண்டியதானே? இல்லை பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி ஐயா இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு நீங்கள் போட வேண்டியதானே? ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? எங்க அந்த தம்பி வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்லங்க. இந்த கிட்னியை மாற்றி இந்த கால் ஆப்ரேஷன் பண்ணலன்னா இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் ஒரு உயிர் போனால் அவங்களால உயிரை வாங்கி கொடுக்க முடியுமா? எங்க பணம்னு சாவுறீங்களே, சாவும் போது கொண்டாயா போறீங்க? மக்களுக்காக கொஞ்சமாவது வாழுங்க ஐயா. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஆளுவங்க ஒரு திமுகவில் இருக்காருயா, அந்த ஆள்லாம் ஒரு ட்ரஸ்ட்ல உள்ள இடம் 6 பேர் ட்ரஸ்ட்ல 3 பேரை இல்லாம ஆக்கி ஆளே கிடையாதுன்னு சொல்லி காமிச்சு 3 பேரை வச்சு 250 ஏக்கர் எழுதி வாங்கியிருக்காருயா. 250 ஏக்கர். இந்த மாதிரி மனுஷன் எப்படியா ஒரு மக்களுக்கு நல்லது செய்வீங்க நீங்க? ஐயா நீங்க 250 ஏக்கர் 500 ஏக்கர்னு நீங்க சேர்க்கன்னு நினைக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், நம்ம பிள்ளைகளை பேரை பூட்டை பேட்டு எல்லாருக்கும் சேர்க்கணும் தானே உங்களுடைய எண்ணம் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு புரோஜனமா ஒரு நல்ல விஷயத்தை ஏதாவது செய்றீங்களா? எந்த விஷயத்தை நீங்க நல்ல விஷயம் ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இன்னும் இது நான் நல்லது செஞ்சிருக்கேன் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நம்ம உக்ரைன்ல பிரதமர் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு பிரதமரை கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரதமர் வந்து நீங்க, அதாவது நீங்க, நான், உங்க வம்சங்கள், என்னுடைய வம்சங்கள், இந்த இந்தியர்கள் எல்லாரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி ஐயா தான். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு தில்லுள்ள ஆள் தான் பிரதமராக இருக்கணும். என்னுடைய பிரதமர் ஐயா வந்து நீங்கள், நான் பணிவோடு அவங்ககிட்ட கேட்குறேன், என்னுடைய பாரத பிரதமர் அண்ணாமலை தம்பி, அமித்ஷா ஐயா, ராஜ்நாத் சிங் ஐயா, நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக நான் பேசக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ஐயா. ஏன்னா நீங்கள் வந்து மேலே மேலே நீங்கள் பிரதமராக வந்துகிட்டே இருக்கணும். அந்த நாடு அப்போ தான் இந்த நாட்டு மக்கள் வந்து உயிரோடு இருப்பாங்க ஐயா. பணம் வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு சம்பாத்தியம் பண்ணிடலாம் ஐயா. ஆனால் உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களே மாதிரி ஒரு தில்லான பிரதமர் இருந்தால் மட்டும்தான் ஐயா அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கும். அமெரிக்காவில் உள்ள பிரதமர் சொல்கிறாரு, அதாவது மோடிஜி கிட்ட வந்து நம்ம என்ன பேசியும் ஜெயிக்க முடியாது, அவரை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு வெயித்து போய் அவர் பேசுகிறாரு. அப்போ பணிவோடு போனால் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து உடனே ஒரு நாடு வந்து சண்டைக்கு வருதுன்னா ஆப்போசிட் ஆகிட்டு உடனே 50 தூக்கி டக்குனு துப்பாக்கியெல்லாம் தூக்கிட வேண்டியதான் சண்டை போடுறதுக்கு. இது என்னையா நியாயம்? நான் என்னையா களவு பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஐயா ஒரு பிள்ளையே 5 சென்ட் இடம் இருந்ததுன்னா வீட்டில் கட்டி கொடுக்க முடியல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் பத்திரம் எழுத முடியல, ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் எழுதி தொலைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆண்மகன் ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னால் 2 பையங்களுக்கும் கல்யாணம் பண்ணனா 2 பேருக்கும் தனித்தனியாக வீடு இருந்தால் தான் பிள்ளையை கட்டி கொடுப்பாங்க. பொண்ணு வீட்டில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி வீடு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அப்போ வீடு இருக்கான்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது. இந்த ஆட்சி மாறினது பிறகு அடுத்த ஆட்சி ஏடிஎம்கேயோட சேர்ந்து என்னுடைய மோடிஜி ஐயா எல்லாரும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்த விற்று இதில் வீடு கட்டின பிறகு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான். இப்போ இந்த லட்சணத்தில் இருந்தால் எப்படியா வாழ முடியும்? அதாவது நம்ம வாழ்கிறதே பகுத்தறிவு படைத்த சில ஆட்கள் கூட மாறணும். அதாவது நான் வந்து என்னுடைய கடைக்கு வரும்போது ஒரு நபர், ஒரு வேண்டப்பட்ட ஒரு மனுஷன், அந்த ஆள் சொல்கிறாரு, அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அவர் வந்து ஆப்போசிட் வீட்டில் எல்லா வீட்லையும் போய் சொல்கிறார், அம்மா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வந்துருங்க, அம்மா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 15 நிமிஷம் கழித்து திரும்ப போய் சொல்கிறாரு, அம்மா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வராதுங்க, நீங்கள் மட்டும் எல்லாரும் வாங்கங்கிறார். ஏன்னு கேட்டால் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து 70 வயசில் இறந்துருக்காங்க. இந்த அம்மாவுக்கு 78 வயசு. இந்த அம்மா கழுத்தில் தாலி இல்லையா, அதனால அந்த அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்கிறாரு. இப்படியும் மனசாட்சி இல்லாத மனிதர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை பிறக்க முடியுமா? ஒரு தாய் வந்து பால் கொடுக்காம அந்த பிள்ளை வளருமா? தாயை விட இந்த உலகத்தில் என்னையங்க மிக சிறந்தது? நாமெல்லாம், எனக்கு 5 வயசில் அம்மா கிடையாது. அம்மா இல்லைங்கிற போதே அந்த குழந்தை வந்து செத்துறணும், உயிரோட இருக்கக்கூடாது. 5 வயசில் எனக்கு சொந்த ஊர் கண்ணங்குளம், இதில் திருநெல்வேலி மாவட்டம் தான், இதில் இருக்குது பக்கத்தில் பணக்குடி, இந்த கண்ணங்குளம்ங்கிற ஊர். 5 வயசில் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. நான் ஒரு அனாதை. எங்கள் அப்பா 2வது தடவை மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பா என்னை நல்லா பார்த்தாங்க. கேரளாவுக்கு போகும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 7 வயசு 8 வயசில் நான் கேரளா பத்தனந்திட்டைக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா திரும்ப ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். படிக்க தூக்குனா எங்கள் அப்பாவை கடிச்சு விடுவேன், கீழே போட்டு விட்டுருவாங்க, நான் ஓடிடுவேன் எங்கேயாவது. பத்தனந்திட்டைக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அப்பா. அங்கே ஏதாவது தமிழர்கள்ட்ட விட்டுக்கிட்டு என் பையன் இங்கே நிற்கட்டும், நான் ஊருக்கு போயிட்டு 2 நாளையில் வாரேன்னு சொல்லி ஊருக்கு வருவாங்க. நான் காயலாங்கடை ஆக்கர் பொருளை பறக்கி அங்கே பிச்சை எடுத்திருக்கேன். பத்தனந்திட்டையில் தர்மம் எடுத்து பிச்சை எடுத்துலாம் சாப்பிட்ருக்கிறேன். பிச்சை எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? எப்படியெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன்னு தெரியுமா? சபரிமலைக்கு போகக்கூடிய பந்தளம் ரோட்டில் எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான்
சபரிமலை பக்தர்கள் வந்து பஸ்லயோ டிராவல்ஸ்லயோ கார்லயோ போகும்போது இட்லி தோசை சப்பாத்தி எதையாவது சாப்பிட்டுட்டு மீதியை பேப்பரில் மடக்கி வெளியே போடுவாங்க. அதை குத்தச்சு உட்காந்து பிரித்து எடுத்து நான் சாப்பிட்ருக்கேங்க. அந்த ஐயப்பன் அருளால் நான் வந்து இன்னைக்கு 4 பேருக்கோ 10 பேருக்கோ நான் தர்மம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஒருத்தர் வந்து ஒரு தர்மம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பெரியவர், அவர் வந்து கேட்குறாரு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்துருந்தேன், உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்குறதுக்கு நான் 1 லட்ச ரூபா தருவேன்னு சொல்லி அவர் கேட்டார். நான் தருவேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். அவர் வாராரு. அன்னைக்கு என்கிட்ட 1 லட்ச ரூபா இல்லைங்க. அப்போ நான் கேட்டேன், ஐயா உங்கள் பிள்ளைக்கு என்ன இன்னும் எத்தனை நாள் இருக்குது மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த தர்மம் கொடுக்குறத நான் சொல்லணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாதுங்க. அதாவது ஒரு மனிதர் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவரை வாழ விடாமல் நீங்கள் எப்படி சாவடிக்கிறீங்க, என்னுடைய சாபம் உங்களை என்ன செய்யும் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக நான் இதை பேச வரேங்க. அதனால தான் நான் அந்த விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் செய்கிற தொழிலை செஞ்சு அந்த தொழில் போய்கிட்டு இருந்தால் என் ட்ராக்கில் நான் போய்கிட்டே இருப்பேன்யா. நமக்கு நான் கட்டுறேன், சேல் டேக்ஸ் கட்டுறேன், இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், நான் வந்து களவு எதுவும் பண்ணலையா. நான் நேர்மையான முறையில் நான் உழைச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களுக்கு 4 பேருக்கு தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அந்த தான தர்மத்தை நீங்கள் பண்ண விட மாட்டேங்கிறீங்க ஐயா. அந்த 1 லட்ச ரூபா கேட்டார் தர்மம் எடுக்கக்கூடியவர். நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், 1 லட்ச ரூபா தருவேன்னு சொல்லி வர்றாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா இன்னும் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 9 நாள் இருக்குது தம்பிங்கிறார். அப்போ நீங்கள் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வாங்க, நான் 1 லட்ச ரூபா வந்து தந்துடுறேன். அவர் பயந்து போய் இந்த 1 லட்ச ரூபா தரலைன்னா நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாதுங்கிற ஒரு பயத்தில் பயந்து விசர்த்து அவர் எந்திரிச்சு போகிறாரு தூத்துக்குடிக்கு. ஒரு தர்மம் எடுக்கக்கூடியவர். அப்போ நான் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த 1 லட்ச ரூபா நான் கொடுக்கணும். அன்றைக்கி வந்து என்கிட்ட 63,000 64,000 ரூபா தான் என் கையில் இருந்து, மீதி 36,000 ரூபா சம்திங் நாகர்கோயிலில் ஒரு பையன் ஒரு ஆட்டோ கன்சல்டிங் வச்சிருக்கிறார். 2 வீலர் செகண்ட் ஹேண்ட் வாங்கி விற்கக்கூடிய பையன். அங்கே போய் 30 சில்லற சம்திங் நான் கடனை வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு ஒரு பையனுக்கு பல்சருக்கு பெட்ரோலுக்கு 100 ரூபா, அவனுக்கு சம்பளத்துக்கு 100 ரூபாயும் கொடுத்து அந்த கடனை வாங்கி இவருக்கு நான் 1 லட்ச ரூபா அன்றைக்கி வருவார்னு சொல்லி 1 லட்சத்தை கொடுத்துட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை தராரு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சு என்னுடைய மகளை நான் கட்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணுங்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், ஐயா உங்களுடைய மகள் கல்யாணத்துக்கு நான் வந்து 34,000 ரூபா கடன் வாங்கி தந்திருக்கிறேன். இந்த 34,000 ரூபாய் நான் நாளைக்கு இந்த கடனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால் நான் கடையில் இருந்தால் மட்டுமே நான் கொடுக்க முடியும். நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து உங்கள் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னால் அந்த கடனை நான் திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தந்த பத்திரிகையை அவருக்கு திரும்ப கொடுத்து, உங்கள் ரிலேட்டிவ்ல யாராவது நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, என்னை விட நல்லவங்களுக்கு இந்த பத்திரிகையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பத்திரிகையை திரும்ப கொடுத்து விட்டேன். இது தப்பு கிடையாது இல்லையா? நான் வந்து இப்போ களவு பண்ணணும், இல்லை திருடணும், இல்லை ஒரு 100-200 காலேஜ் கட்டணும், இல்லை நீட்டை ஒழிக்கணும், இல்லை எம்பிபிஎஸ் எல்லாம் பாவப்பட்ட பிள்ளைங்க கனவு படிக்கக்கூடாது, அவங்கெல்லாம் சாவணுங்கிற எண்ணத்தோடு நான் பேசலையா. நான் வந்து நல்ல உணர்வோடு பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது என் வீட்டில் வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுறதுக்கு ஓட்டு பூத்துக்கு வந்திருக்கோம் ஐயா. என் 2 பிள்ளைங்களும் சொல்கிறாங்க ஏடிஎம்கேக்கு நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து 3 பேர். நான் சொல்கிறேன் வேண்டாம், இந்த ட்ரிப்பு சூரியன் அவர் இவங்க வரட்டும், ஸ்டாலின் அண்ணன் வரட்டும், வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கும், ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லிட்டு 4 பேரும் உங்களுக்கு தான் ஐயா நாங்கள் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டண்டையிலேருந்து உயிரே பேட்டியா எல்லாருக்கும். சாவக்கூடிய நிலைமையில நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஐயா. நீங்கள் நான் அதை ஃப்ரீயாக தரேன் இதை ஃப்ரீயாக தரேங்கிறீங்களே ஐயா. ஐயா எப்படி உங்களால் இதெல்லாம் பேச முடியுது? ஒரு நல்ல ஒரு பிரதமரை குறை சொல்லி பேசுறீங்க. அண்ணாமலை அருமையான ஒரு மனிதர், நயினார் நாகேந்திரன் அருமையான ஒரு மனிதர், எடப்பாடியார் ஒரு நல்ல மனிதர், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கட்டும் அடுத்தால. அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு காமெடியனை கூட வச்சுக்கிட்டு காமெடியனை பிரதமர் ஆக்குனீங்கன்னா நாளைக்கு ஏதாவது நாட்டுக்கு நாடு பிரச்சனை வருதுன்னு சொன்னா கண்டிப்பா அழிவுதாயா வரும். அதாவது அனுபவம் உள்ளவங்க தாயா ஒரு வண்டியை வந்து உங்களுக்கே ஒரு டிரைவர் கூட இருப்பாங்க ஐயா வண்டி ஓட்டுறதுக்கு. அதாவது நீங்க அடிக்கடி டிரைவரை மாத்தினீங்கன்னா யாரையும் பிடிக்காது, ஒரு டிரைவர் தான் ஒருத்தருக்கு பிடிக்கும். அந்த டிரைவிங் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் ஐயா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, 5, 6 6 கியர் அடிக்கிறவரை அந்த வண்டி அலுங்காம குலுங்காம தட்டாம போயிட்டு வந்துடணும்யா. அதுதான் டிரைவர். அந்த மாதிரி அனுபவம் வேணும்யா. ஒரு பிரதமராக இருக்கணும்னு சொன்னா, ஒரு இந்தியாவை ஆளணும்னு சொன்னா அதுக்கு வந்து மெயின் அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுயா. அனுபவத்தை வந்து நீங்கள் கடையில் போய் ஒரு 4 கிலோ தாங்க, ஒரு 5 கிலோ தாங்கன்னு சொல்லி வாங்க முடியாதுயா. இது வந்து கடவுள் இறைவன் கொடுக்கக்கூடியது அனுபவங்கிறது. ஐயா எந்த ஜாதி மதம் என்ன இதுன்னு இருக்குயா. எல்லாருக்காக என்னன்னா நம்ம பிரதமர் வந்து பணிவோட நின்னாரு ஒரு ஊரில் போய் நின்று அந்த நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும், நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும், யாருமே உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பணிவோட ஒரு தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் உங்களுக்கெல்லாம் மோசமான ஆளா? எங்க அவங்க அமித்ஷா
ராஜ்நாத் சிங்லாம் எவ்வளோ அழகான ஆட்கள். நீங்க இதை தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டீங்கன்னு வைங்க, எல்லாத்தையும் தான் சொல்லி முடிச்சு விடுவீங்களா நீங்க? அனுபவம் இல்லாதவங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுயா. நான் சொல்றேன், நீங்க இதை வருத்தப்படாதீங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை போடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. என்னுடைய பொதுமக்கள் எல்லாரும் நீங்க சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பையனுடைய போட்டோவை காமிக்கிறான். இந்த தம்பி வந்து உண்மையிலே இப்போ வந்து பிளட் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்தம் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கமல் ஜார்ஜிங்கிற சப் ரிஜிஸ்டர் வந்து நிறைய லஞ்சம் வாங்குறாரு. ஒரு நாளைக்கு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் லஞ்சத்தை வாங்கி, அந்த லஞ்சம் யார் மூலமா, எந்த மூலமா, எங்க போய் சேரும், யாருக்கெல்லாம் போகணும் தெரியலையா. நீங்க வந்து யார் ரைடு போனாலும் அவரை பிடிக்கவே முடியாது. 10 பைசா கூட அந்த மனுஷன் அவர் கை நீட்டி வாங்க மாட்டார். ஆனால் ரூபா வாங்குறாரு. அவருக்கும் அதில் ஒரு ஷேர் இருக்கு. ஆனால் யார் யார் இதில் ஷேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலையா. ஏன்னா இந்த தம்பி சொல்றாப்லையா, ஒரு சென்ட்டுக்கு நான் 25,000 ரூபா தாரேன், எனக்கு இந்த ஃப்ளாட்டை நீங்கள் பதிஞ்சு தாங்க. நீங்கள் பதிஞ்சு தந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆசாரிபிள்ளை ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரத்தம் மாற்றிக்கிட்டு இருக்கேன், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா. அடுத்தால நான் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். எனக்கு முதல்ல கால் ஆப்ரேஷன் பண்ணணுமா, 25 லட்ச ரூபா கட்டினா ஃபஸ்ட்டு கால் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்து கிட்னியும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னை உயிரோட என்னை வாழ வைப்பாங்க. என் பொண்டாட்டியோட நான் உயிரோட கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மடிப்பிச்சை அந்த தம்பியுடைய பொண்டாட்டி ஒய்ஃப் வந்து ஒரு மடிப்பிச்சை கேட்குறாங்க ஒரு சப் ரெஜிஸ்டர் முன்னாடி. அந்த சப் ரெஜிஸ்டர் வந்து லஞ்சம் வாங்காத உத்தமனாக இருந்தால் பரவாயில்ல. நிறைய பேருக்கு நீங்கள் தினமும் பிரித்து எழுதி கொடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் அட்டூழியம் பண்ணுறீங்களே, நீங்கள் நாசமாக போகிறதுக்கு உங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதா? சிவன் கோயிலில் போய் கந்த சஷ்டி கவசம் படிச்சே தப்பா? அதை தப்புன்னு சொல்றே மனசா? இந்த ஒரு நல்ல ஒரு புனிதமான காரியத்துக்கு நீங்க தோல் கொடுங்களா? அட பாவிகளா! என்னுடைய தமிழக மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க, ஒவ்வொரு மதத்தில் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பொதுவாக பேசுகிறேன். என்னுடைய தமிழக மக்கள், என் இந்திய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே நல்லா வாழ முடியும். எனக்கு இந்த அதாவது பொருளாதாரமே இன்னைக்கு நாட்டில் கிடையாது. ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்க முடியல, ஒரு ஆண் மகன் இருந்தால் அந்த பையனுக்கு ஒரு மேரேஜுக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்க முடியல, வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. இதை விட ஒரு கேவலமான ஆட்சி இனி வேணுமா நம்ம தமிழ்நாட்டுக்கு? நீங்கள் என்னத்தை பண்ணிடுவீங்க? வேண்டாம், ஒரு முடியை பிடுங்கிற மாதிரி என் உயிரை எடுத்துருவீங்களா? எடுத்துகிட்டு போங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போகிற உயிரை இன்னைக்கு நாளைக்கு போகுதுன்னு நினைப்பேன். அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என் மக்களுக்காக நான் செத்தேன்னு சொல்லி சாவுறேன். பணத்தை 5000 கோடி 10,000 கோடின்னு சேர்த்து எதுக்குய்யா? போகும்போது சாகும்போது மையப்பட்டிக்குள்ள வச்சு அடுக்கி கொண்டு போகிறேக்கா? 4 பேருக்கு நல்லது செய்யுங்க ஐயா. அந்த ஜெயலலிதா அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்காக யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஐயா. எனக்குன்ட்டு யாரும் கிடையாது, எல்லாமே நீங்கள் தானே சொல்லி அந்த அம்மா தெய்வீகமாக வாழ்ந்துட்டு இறந்தாங்க ஐயா. அந்த அம்மாவை பார்த்தாவது நீங்கள் திருந்த வேண்டாமா? ஒரு அமைச்சர் வந்து தப்பு பண்ணுனா அந்த அமைச்சரை வந்து அடுத்த செகண்ட் நீங்கள் அமைச்சர் பதவி எடுக்கக்கூடிய தில்லு உங்ககிட்ட இல்லையே. நீங்கள் எப்படியா ஒரு தீர்மானத்தை வைப்பீங்க? நீங்கள் பயப்படுறீங்க ஐயா. ஒரு ஜட்ஜி ஐயா இருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜி ஐயாவுக்கு 4 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த ஜட்ஜி ஐயாவும் நினைப்பாங்க, நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறதுக்கு இதில் வந்து ஒரு 40 சென்ட் இடம் இருக்குது, இந்த 40 சென்ட் இடத்தையும் விற்று நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுக்கலான்னு சொல்லி அவங்க நேர்மையான முறையில் பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் போய் இருக்கும்போது அவங்க இதை தான் செய்ய முடியும். உங்ககிட்ட வந்து எதுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர், மக்களுடைய குறை அறிந்து நீங்கள் தான் அதை செய்யணும். மக்கள் வந்து வேற எங்கேயும் போய் அவங்கள பார்க்கணும். இப்போ பால்விளைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மனோ தங்கராஜ் ஐயா, அவரை தேடி போனால் சொல்கிறாரு, பிள்ளை அங்கே நம்ம மதுரையில் போய் மூர்த்தி ஐயாவை பார்க்க சொல்லு பிள்ளைங்கிறார். ஐயா, ஒரு அமைச்சர்னு இருந்தால் ஒரு மக்களுடைய குறையை எடுத்துக்கொண்டு ஐயா அந்த குறையை தீர்த்து வைக்கணும். மக்கள் வந்து மெட்ராஸில் போயும் பாம்பேயில் போயும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னு தேடி உங்களை பார்த்து அலைய முடியாது. அவங்களுக்கு அதெல்லாம் வேலை. உங்களுக்கு ஓட்டு போடுறது லைனில் நின்று கியூவில் நின்று விடிய கிளம்பி போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பரிகாரமாக செய்யக்கூடிய வேலை நீங்கள் தான் அதை செய்யணும். இப்போ இந்த தம்பிக்கு நீங்கள் ஒரு கர்மத்தை செஞ்சுருக்கிறீங்களா? இதை விட இனி தமிழ்நாட்டில் என்ன கர்மத்தை நீங்கள் செய்ய போறீங்க? இது வந்து எனக்கு தெரிஞ்ச கர்மத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இதே மாதிரி பல ஆயிரம் மில்லியன் கோடி பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க தெரியுமா? என்னை மாதிரி பேச முடியாமல், பேசினா நமக்கு ஏதோ பிரச்சனை வருங்கிற பயத்தில் பேசாமல் இருக்கிறாங்க. எதனால பிரச்சனை வரும்? ஏன் பயம் வரும்? ஏன் மக்களுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றது தப்பா? நான் களவா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏங்க, ஒரு புரோக்கர் வந்து ஒரு சின்ன பச்சை குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க, வீட்டில் சொல்லிட்டு போறாரு, ஏமா இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அது முடிஞ்சுன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபா கமிஷன் கிடைக்கும். நான் அந்த 10,000 ரூபாயிலையும் என் பிள்ளைங்களுக்கு துணிமணிகள் எல்லாம் நல்லா கிழிஞ்சு போச்சு,
ஒரு 4 செட்டு துணி எடுத்துட்டு வரேன், அரிசியும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பதியல. அவர் கையில் இருந்து வெறும் 300 ரூபா, என்கிட்ட ஒரு 200 ரூபா கடன் கேட்டார். நான் 200 ரூபா கையில் கொடுத்தேன். நேர குவார்டர் கடையில் போய் குவார்டர் அடிச்சு குடிச்சிட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு போறாருங்க. அப்போ குடியாரன்னு ஆகிறது யாரால? நீங்க நினைக்கிறீங்க நம்ம 1000 ரூபா ஃப்ரீயா கொடுக்குறோம், இதை வச்சு வாழ்ந்துருவாங்க. 1000 ரூபா ஒண்ணுக்கு ஆகாது. நீங்க தான் 1000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு பைக்கில் பிடிங்கிடுறீங்களே, 10,000 20,000 ரூபாய் ஃபைனை போட்டு அப்புறம் அந்த 1000 ரூபா நீங்க கொடுத்து எதுக்குங்கிறேன். ஏங்க இன்னைக்கு உங்களால ஒரு நெல் குடோனை வந்து அவ்வளோ முளைச்சிருச்சு. ஏதாவது ஒரு நெல் குடோனுக்கு ஒரு குடோன் உங்களால போட முடியுதா? அந்தந்த ஏரியாவில் கமிஷன், எந்த வேலையை செஞ்சாலும் கமிஷன், அந்த வேலையை செஞ்சா கமிஷன், இந்த வேலையை செஞ்சா கமிஷன். இப்படி இருந்தா நாடு எப்படிங்க உருப்படும்? அடுத்த ஒரு நல்லதை செய்யறவங்கள முதல்ல குறை சொல்றதை விடுங்க. நல்லதை இவர் செய்யறாருன்னா அதை விட்டுருங்க. அவங்க ட்ராக்ல அவங்க போட்டு மக்களுக்கு வந்து அவங்க நிறைய நல்லது செய்யறாங்க, அது தப்பு கிடையாது. எங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு சில ஆட்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நீங்க எத்தனை வருஷம் போயிருக்கீங்க? 18 வருஷம் போயிருக்கேன். நீங்க எத்தனை வருஷம்? 22 வருஷம் போயிருக்கேன். ஆனா நான் போயிருக்கேங்க, எனக்கு எத்தனை வருஷம்னு தெரியாது. ஏங்க நல்ல விஷயத்த செய்யறதுக்கு எண்ணி வைக்க கூடாதுங்க, எழுதி வைக்க கூடாது. கெட்டது நடந்தா மட்டும்தான் எழுதி வைக்கணுங்க. நல்லது நடந்து எழுதி வைக்கவே கூடாது. நல்லது தானா நடந்துகிட்டு இருக்கும். அந்த 3 இறையர்களும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ், ஜீசஸ் ஆண்டவர், சபரிமலை மணிகண்டன், இவங்க எல்லாரும் சேர்ந்து தரக்கூடியது. அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் கெட்டது நடந்தால் எழுதுங்க, நல்லது நடந்தால் எழுதாதுங்க. நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க? என்ன நல்லது செஞ்சுருக்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த பத்திரத்தை போடலைன்னு சொன்னால் நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு அருமையான கொட்டார ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸால் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இவர் சப் ரெஜிஸ்டர் சொல்கிறாரு, கமல் ஜார்ஜ் இங்கே கூடியவர் சொல்கிறாரு, அதனால் ஹைட்டாக ஜம்முன்னு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே உங்கள் இடத்துல வந்து 4 பேருக்கு பிரித்து எழுதி கொடுத்ததுனால நான் இனி பிரித்து எழுதி கொடுக்க மாட்டேன், இல்லை கை வைக்க மாட்டேன். ஏங்க உங்களை மாதிரி ஒரு சப் ரெஜிஸ்டரானங்க எழுதி கொடுத்துருக்காரு. ஏங்க இந்த மாதிரி ஒரு பையனுக்கு, ரத்தம் மாற்றக்கூடிய பையனுக்கு, இவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்கள்லாம் வாழ்ந்து எதுக்குங்க? நீங்கள் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா தினமும் லஞ்சம் வாங்கிட்டு போய் உங்களுக்கு சப் ரெஜிஸ்டர் எல்லாருக்கும் பங்கு வைக்கிற நீங்கள் யாரையா? நீங்களாம் எங்கேயா இருந்து வந்தீங்க? உங்களுக்குலாம் யாரையா இந்த வேலையை போட்டு கொடுத்தாங்க? எந்த கவர்மெண்ட்யா உங்களுக்கு இந்த வேலை தந்துச்சு? முடிஞ்சா நல்ல விஷயங்களை செய்யுங்க ஐயா. நல்ல விஷயங்களை விட்டுக்கிட்டு நீங்க வந்து கெட்ட விஷயங்களை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஐயா. ரொம்ப சங்கடமா இருக்கியா, மன உளைச்சலா இருக்கியா? ஆமா, எனக்கு உங்ககிட்ட பேசணுங்கிறது, இந்த மாதிரி பேசணுங்கிறது ஆசை கிடையாது. எனக்கு வந்து நேரம் போகாது. நான் வந்து கிறுக்கு மெண்டல் கிடையாது, மண்டைக்கு வழி இல்லாத பிராந்தன் கிடையாது. நான் லெவலோட தான் இருக்கிறேன், தெளிவா இருக்கிறேன். என்ன வந்து நீங்க கிறுக்கு பிடிக்க வச்சு இப்படி கிறுக்க மாதிரி பேச வச்சு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தவங்களை நல்லவங்களை குறை சொல்றதை முதல்ல விடுங்க. நீங்க நல்லவங்களை குறை சொன்னாலே நீங்க உருப்பட முடியாது. ஆமா, என்னுடைய சாபம், நீங்க இந்த தம்பிக்கு மட்டும் நீங்க இந்த பத்திரம் போட்டு கொடுக்கலன்னு சொன்னா, என் முருகன் மேல் ஆணை, என் சிவன் மேல் ஆணை, இன்சா அல்லாஹ் மேல் ஆணை, ஜீசஸ் ஆண்டவர் மேல் ஆணை, நீங்க அழிஞ்சு நாசமா கட்டமண்டா நீங்க கரையா முடிச்சு போயிருவீங்க. நீங்க இது என் மேல் சத்தியம், நான் வணங்கக்கூடிய தெய்வம் மேல் சத்தியம். என்னுடைய மக்களுக்கு நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஏதோ இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறு செய்திருந்தால் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேண்டும் என்றாலும் என் தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு தாருங்கள். வணக்கம்.